ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கனவா கிரேவி, அதாவது கடம்பா எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக குயிக்காக சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சு குக்கர் காஞ்ச உடனே அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். இதில் ஆயில் லைட்டாக கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல இந்த கனவா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கனவாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், அதை இதோட சேர்த்துக்கணும். எந்த நான்வெஜ் சேர்த்தாலுமே அது மஞ்சள் பவுடர் சேர்த்தா தான் அது அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் எந்த நான்வெஜ்ஜுக்குமே மஞ்சள் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறே நல்லது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா கறி மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம இதில் தக்காளி வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் இதில் வர்ற மசாலையில் வர கிரேவி தான். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு பவுடர், இது 1 டீஸ்பூன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே நம்ம கனவா வேகரைக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கனவா இருக்கனால போதும். அதனால் இதை நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அந்த மசாலாவோட போகிற அளவுக்கு கொஞ்சம் வேக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்க்காமலே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா கனவா வேகணும்ல. இது கொஞ்சம் நல்ல ஒரு 5 விசில் நல்லா விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 விசில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த மசாலாவே போதும். இதுதான் இந்த கிரேவி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம், இது சேர்க்காமல் செய்கிற மெத்தடு. இது ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குக்கரில் 5 விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ கனவா நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது குக்கரில் ஏன் வேக வைக்கிறோன்னா, நம்ம கடாயில் வேக வைக்காமல் குக்கரில் வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் குக்கரில் வேக வைக்கிறேன். கடாயில் வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும். இது பார்த்திங்களா, ஒரு 5 விசில் விட்டோடனே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கணக்காக குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கட்டியாக நம்ம கிரேவி பதத்துக்கு வேணும்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னு வைங்களேன். குக்கரை திறந்து வச்சு அப்போ நல்லா ட்ரை ஆகி அந்த மசாலா அதோட ரொம்ப சுண்டி நல்லா வந்துடும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி வேணால் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிரேவி மாதிரி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுனா கொஞ்சம் முதல்ல நான் எடுத்த பதத்துக்கே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சு எடுத்தேன். சிம்மில் வச்சு நல்லா சுண்டி வந்துட்டு இன்னும் ஆறாக இன்னும் கெட்டியாகும். நம்ம இந்த பதத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ எம்மியான கனவா கிரேவி மணக்க தயாராகிட்டு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற மசாலா பொடியை யூஸ் பண்ணி, ஜீரக பவுட்ரு, மிளகு பொடி இதெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சுருப்போம். அந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான கிரேவியை தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்களா, நல்லா சூப்பராக வந்துருச்சு. பார்த்திங்களா,
சூப்பரான கனவா கிரேவி ரொம்ப டேஸ்டியாக தயாராகிட்டு. இப்போ பாருங்கள் சுடுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்குது. நம்ம குக்கரில் போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து நம்ம கடாயில் வேக வச்சோம்னா அது கூட கொஞ்சம் நேரம் ஆகும். இது நம்ம கேஸ் சேவிங்கும் பண்ணாக்கலாம் ஆச்சுல்ல, சீக்கிரம் வெந்தாச்சுலையும் ஆச்சு, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாக்ஸில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.